வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தோடு இணைந்து இலங்கை போலீசார் முதல் நாளே அதிரடி நடவடிக்கை. பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வழி உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் போதும் என பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டு. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மஹில ஜாவர்தன மற்றும் குமார் சங்கக்கார ஆகியோர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்கு ஆதரவு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளத்துறை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உர நிவாரணம் வழங்கப்படாத விவசாயிகளுக்கு இந்த வாரத்திற்குள் அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உரமானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை வளத்துறை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி 20,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதல் கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலைமனு கோரல் நாளையோடு நிறைவடைகின்றது. தற்போது சந்தையில் வெங்காயத்திற்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள காரணத்தால் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் 30,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. மேலும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்த சில மணி நேரங்களிலேயே இந்த திட்டத்தோடு இணைந்து இலங்கை போலீசார் டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலியொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர். போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.police.lk ஊடாக இ-சர்வீஸ்க்குள் பிரவேசிப்பதன் மூலம் டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்ய முடியும் எனவும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உடனடியாக முறைப்பாடு தெரிவிக்கலாம் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய 607 போலீஸ் நிலையங்களில் போக்குவரத்து அதிகாரிகள் கடமையாற்றுவதோடு இந்த டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தினசரி வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு பொதுமக்களின் ஆதரவை பெற முடியும் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியது. இந்த செயலியில் உள்ள கேமரா ஆப்ஷன் அல்லது வீடியோ ஆப்ஷனை பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் வீதிகளில் இடம்பெறும் பிற சம்பவங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இந்த கணக்குகள் மூலம் போலீஸ் தலைமையகத்திற்கு அனுப்ப முடியும். இவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களின்படி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மற்றும் பிற சம்பவங்களை விசாரணை செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகளுக்கு அனுப்புவதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை மேற்கொள்ளும். விசாரணைகளின் முன்னேற்றத்தை போலீஸ் தலைமையகம் கண்காணிக்கும் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. மேல்மாகாண முன்னாள் அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 4.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய 3 சொகுசு வாகனங்கள் பாணந்துறை பின்பந்த பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் இராணுவ ஜீப் போன்ற வாகனம் ஒன்று காணப்படுவதாகவும் அது வெளிநாடுகளில் உள்ள ஆயுதப்படைகளினால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரத்மலானை புகையிரத நிலையத்திற்கு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 சொகுசு ஜீப் வண்டிகளும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த வாகனங்கள் அரசு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட இலக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டவை எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வழி உணவு கிடைப்பதை உறுதி செய்ய முடிந்தால் போதும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்துள்ள நிலையில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்போது செய்வதாக கூறுவது போல சிறிய கால்களிலோ அல்லது பேருந்துகளிலோ பயணிப்பதில் தமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது மிக முக்கியமானது. நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போலல்லாமல் அல்லது அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட 63 பொருட்களுக்கான இறக்குமதி வரியை எந்த திருத்தமும் இல்லாமல் பராமரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக 2024 டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவிக்கின்றது. இதன்படி பருப்பு, வெள்ளை சர்க்கரை, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய், பதிவு செய்யப்பட்ட மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்கள் மீதான தற்போதைய விகிதங்களை பராமரிப்பதன் மூலம் பொருட்களுக்கான விலை உயர்வை தடுக்க முடியும் என்று அமைச்சகம் தெரிவிக்கிறது. அத்துடன் அரிசி, திணை, பச்சை பயிறு, சோளம், மஞ்சள், பழங்கள், மீன் மற்றும் கருவாடு போன்ற உணவுப் பொருட்களின் மீதான வரி விகிதங்களும் தக்க வைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மஹில ஜாவர்தன மற்றும் குமார் சங்கக்கார ஆகியோர் அரசாங்கத்தின் சுத்தமான இலங்கை முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதுடன் இது தேசிய வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய படியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய மஹில ஜாவர்தன இந்த முயற்சியால் பொதுமக்கள் பங்கேற்பு அதன் வெற்றிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் இந்த திட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வது ஒரு பெரிய பொறுப்பு என்றும் மேலும் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் நிறைய இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சமூக விழுமியங்களில் மாற்றத்தை விளக்கும் அதே வேளையில் அரசியல் மற்றும் நிர்வாக துறைகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியாக இந்த திட்டம் இருப்பதாக குமார் சங்கக்கார கூறியுள்ளார். எளிமையான சொற்களில் விளக்கப்பட்டாலும் இந்த திட்டம் அதிக அர்த்தத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைவரும் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது உண்மையான மாற்றம் ஏற்படும். மாறாக அரசாங்கத்தால் இதை தனியாக செய்ய முடியாது என்றும் குமார் சங்கக்கார குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விமானப்படை இந்த ஆண்டு அமெரிக்காவிலிருந்து 8 பெல் 206 ஹெலிகாப்டர்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து ஒரு FT-7 பயிற்சி விமானம் ஆகியவற்றின் மூலம் அதன் விமானத்திறனை மேம்படுத்த உள்ளது என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் அமெரிக்கா 8 TH-57 சி ரேஞ்சர் பெல் 206 ஹெலிகாப்டர்களை விமானப்படைக்கு வழங்கும் என்று இலங்கை விமானப்படையின் தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச தெரிவித்தார். இது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீண்டகால கலந்துரையாடல்களை தொடர்ந்து மற்றும் இலங்கை விமானப்படையின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. TH-57 சி ரேஞ்சர் பெல் 206 இன் இராணுவ மாறுபாடு முதன்மையாக அமெரிக்க கடற்படை மற்றும் மரைன் காம்பஸ் மூலம் பயிற்சி மற்றும் செயல்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்சவின் விஜயத்தில் பாகிஸ்தானுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது விமானப்படை FT-7 பயிற்சி விமானத்தை மானியமாக பாதுகாத்தது. விமானப்படையின் கடற்படையை மேலும் பலப்படுத்தும் வகையில் எதிர்வரும் காலங்களில் விமானப்படை இந்த ஜெட் விமானத்தை பெற்றுக் கொள்ளும் என்றும் தளபதி தெரிவித்திருந்தார். கடந்த செப்டம்பரில் இலங்கை விமானப்படையானது அமெரிக்காவிலிருந்து பீச் கிராஃப்ட் கிங் கேஆர் 360 ER விமானத்தையும் டிசம்பரில் ஆஸ்திரேலியாவிடமிருந்து பீச் கிராஃப்ட் கிங் கேஆர் 350ஐயும் பெற்றது. இந்த விமானங்கள் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடித்தல் போன்ற கடல் அச்சுறுத்தல்களை எதிர்த்து உள்ளூர் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்களை கடல் கொள்கையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அந்த விமானங்களை கொண்டு இலங்கையில் கடல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை விமானப்படை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.